ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கெனடிஸ் தியரி பார்த்தோம். அதில் நிறைய டீட்டெயில் கொடுக்கல அப்படின்றதுனால அடுத்தது லேசி அப்படின்ற ஒரு தியரி கொண்டு வந்திருக்காரு. இது 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் கெனாலில் 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருந்தால் தான் இந்த தியரி அப்ளிகபிள். பிரெத்து, ஹைட்டு, ஸ்லோப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் லென்த் வைஸில். சரிங்களா, 3 டைமென்ஷன்லையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. த டிராபேக்ஸ் ஆஃப் கெனடிஸ் தியரி வாஸ் ஸ்டடீடு பை மிஸ்டர் காரர்ட் லேசி இன் எ டீப் மேனர். He belonged to UP Irrigation Department. He proposed his theory in 1945 and till now the design of earthen or unlaid canal is based on Lacy's theory only. Lacy's theory வச்சு தான் இப்போ வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் எங்கெல்லாம் வேலை செஞ்சார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம், எங்கெல்லாம் இது பண்ணியிருந்தாரு அப்படின்னு. It is the best theory available to design a canal with 3 degree of freedom. இருக்க கெனாலை டிசைன் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு லேசி 3 டைப்ஸ் ஆஃப் ரெஜிம் கெனால்: இனிஷியல் ரெஜிம், ஃபைனல் ஆர் ட்ரூ ரெஜிம், பெர்மனன்ட் ரெஜிம். இப்படி 3 ரெஜிம் வச்சு கெனாலை பிரிச்சிருக்காரு. இனிஷியல் ரெஜிம் அப்படின்னா என்னன்னா, இஃப் த கிராஸ் செக்ஷன் இஸ் மேட் ப்ராப்பர்லி அண்ட் த பெட் ஸ்லோப் ஆஃப் த கெனால் இஸ் நாட் மேட் ப்ராப்பர்லி. அதாவது கிராஸ் செக்ஷன், பிரெத்து, ஹைட் ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட் ஸ்லோப், அந்த தண்ணி ஓடுற இடத்துல மேடு பழம் ஓவராக இருக்கோ என்ன மொத்தத்தில் அந்த மாதிரி ஸ்லோப் ஒழுங்காக டிசைன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. சச் டைப் கெனால் இனிஷியல் ரெஜிம் கெனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நோ டிகிரி ஆஃப் 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 2 டிகிரி ஃப்ரீடம் தான் இருக்குது. 3rd டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இதில் இல்லை. லேசிஸ் தியரி இதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஃபைனல் ஆர் ட்ரூ ரெஜிம், இஃப் த கிராஸ் செக்ஷன் அண்ட் பெட் ஸ்லோப் ஆர் ப்ராப்பர்லி மேட். கிராஸ் செக்ஷனில் 2 டிகிரி வந்துருச்சு, பெட் ஸ்லோப்ல 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துருச்சு. இது 3மே நல்லா செஞ்சிருக்காங்க, ப்ராப்பர்லி டிசைன் பண்ணிருக்காங்க. தென் சச் கெனால் ஃபைனல் ஆர் ட்ரூ ரெஜிம்னு சொல்றாங்க. 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், லேசிஸ் தியரி அப்ளிகபிள் இந்த டைப் கெனாலுக்கு. பெர்மனன்ட் ரெஜிம் அப்படின்னு 3வது சொல்றாங்க. இஃப் த கிராஸ் செக்ஷன் அண்ட் பெட் ஸ்லோப் இஸ் ப்ரொவைடட் வித் த லைனிங் ஆஃப்டர் ப்ராப்பர்லி டிசைனிங் இட், தென் இட் இஸ் கால்ட் அஸ் த பெர்மனன்ட் ரெஜிம். அதாவது அந்த கிராஸ் செக்ஷனுக்கு லைனிங்கும் கொடுத்தாச்சு. ஆனால் லேசிஸ் தியரி எர்த்தன் கெனாலுக்கு மட்டும்தான் சூட்டபிள். அப்போ 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் இது இருந்தால் பெர்மனன்ட் ரெஜிமுக்கு இது சூட்டபிள் கிடையாது. சரிங்களா, அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது இவரோட டிசைனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் என்ன டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. மிஸ்டர் லேசி டெவலப் 4 பேசிக் ஃபார்முலா டு டிசைன் த ட்ரூ ரெஜிம் கெனால். நம்ம ட்ரூ ரெஜிமுக்கு மட்டும் தான் செட் ஆகுது. ஹி மேட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் அஸ் அசம்ஷன் கொடுத்துருக்காரு. The discharge of the water is constant through the canal. Canal through ஃபுல்லாவே discharge சேமா இருக்கணும். The alluvium is of cohesionless and it is of infinite extent. alluvium கீழே தண்ணிக்கு அடியில் இருக்க சாயில் cohesionless சாயிலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, incoherent. அடுத்தது 3வது பாயிண்ட், the silt grade and silt charge must be constant. அந்த சில்ட்டோட கிரேட், அந்த சைஸும் மாறக்கூடாது. சில்ட்டோட சைஸும் அதோட சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் சார்ஜா நியூட்ரானா, அதெல்லாம் அந்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜா இருந்தால் பாசிட்டிவாகவே இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜா இருந்தால் நெகட்டிவாகவே இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, the flow in canal has to be uniform flow. ஃப்ளோ யூனிஃபார்மாக இருக்கணும், zigzag flow அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யூனிஃபார்மா ஒரே மாதிரி ஓடணும், ஸ்பீடு குறைஞ்சோ கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடாது. த அலுவியம் டிரான்ஸ்போர்ட்டட் ஹேஸ் டு பி அஸ் சில்ட் ஒன்லி அண்ட் இட் இஸ் நாட் எ கிளே பார்ட்டிகல். அதாவது சில்ட்டா மட்டும்தான் இருக்கணும், கிளேவா இருக்கக்கூடாது. ஏன்னா கிளேவா இருந்தா கொஹசிவ் சாயில் ஆயிரும், சில்ட் மட்டும்தான் கொஹசன்லெஸ் சாயில். இங்க சொன்னாங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு இதுக்கும் கம்பாரிசன் இருக்கு. Mr. Lacy consider horizontal as well as the vertical eddy which are developed due to the friction between water and the canal surface which keeps the silt in suspension and hence wetted perimeter shall be considered. அதாவது ஹரிசாண்டல் எடி அப்படின்னா ஹரிசாண்டலா தண்ணியோட சுழல். சரிங்களா, சுழல் ஹரிசாண்டலா சுழல் வரும்போது அது சேனலோட சைடெல்லாம் அரிச்சிட்டு போயிடும். வெர்டிக்கல் எடி, டாப் டு பாட்டம் இப்படி வெர்டிக்கலா சுழலும் போது அதுதான் வெர்டிக்கல் எடின்னு சொல்லுவாங்க. அது பாட்டம் சைடை அரிக்கும். அதை பற்றி நம்ம இவர் தெளிவாக கன்சிடர் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காரு. as per Lacy's theory, silt concentration not greater than 500 parts per million. சில்ட்டோட கான்சென்ட்ரேஷன் 500க்கு மேலே இருக்கக்கூடாது. The critical velocity ratio suggested by Mr. Kennedy is converted in terms of the silt factor F.
அவர் சொன்னது கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரேஷியோ மூலமா டெரைவ் பண்ணியிருந்தாரு. இவர் அதுக்கு பதில் சில்ட் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு அது மூலமா இவர் வந்து ஃபார்முலா கிரியேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சில்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 1.76 ரூட் டி சில்ட் இன் எம்எம். அதாவது டயா ஆஃப் த சில்ட், அந்த அலுவியம் சாயிலோட டயா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எம்எம்ல போடணும் ரூட்குள்ள. இன்ட்டு 1.76 போட்டோம்னா சில்ட் ஃபேக்டர் கிடைச்சிருது நமக்கு. Silt factor depend on dia of the silt particle, d silt mm ல போடணும். Actually the dia usually is average dia of the silt particle. மொத்த எல்லா silt particle ஒரு average value எடுத்து அதை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. In addition to above formula, Mr. Lacy also developed the below formula, following formula. Velocity of flow of the water through a regime canal வந்து v, அதாவது வெலாசிட்டி கண்டுபிடிக்க இவர் கொடுத்த ஃபார்முலா என்னன்னா qf ஸ்கொயர் டிவைடட் பை 140 ஹோல் பவர் 1/6. q னா டிஸ்சார்ஜ், f னா சில்ட் ஃபேக்டர் ஸ்கொயர்டு டிவைடட் பை 140 ஹோல் பவர் 1/6 அப்படின்றத வெலாசிட்டிக்கு ஃபார்முலா கொடுக்குறாரு. இவர் வந்து மொத்தம் 3 வெலாசிட்டிக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காரு. நம்ம அதில் கொடுத்துருக்க வேல்யூவை பொறுத்து அதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சம் பார்க்கும்போது புரியும். வெக்டர் பெரிமீட்டருக்கும் இவர் தனியாக ஃபார்முலா கொடுத்துருக்காரு. என்னன்னா வெக்டர் பெரிமீட்டர் வந்து p = 4.75 ரூட் q அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. சேனல் பெட் ஸ்லோப்பையும் தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு s இல்லனா i f பவர் 5/3 டிவைடட் பை 3340 q பவர் 1/6. அதாவது கெனடிஸ் தியரில வந்து அந்த குட்டர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி c ரூட் rs, அதுல ஆறுங்கிறது ஏரியா பை பெரிமீட்டர்னு வருதா, வெட்டட் ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டரா, ரெக்டாங்குலா இருந்தா வெட்டட் ஏரியா வந்து b இன்டூ டி, வெட்டட் பெரிமீட்டர் வந்து b பிளஸ் 2d அந்த மாதிரி வரும். நம்ம சம் பார்க்கும்போது புரியும். அதுல இருந்து டைமென்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ரூட் s இருக்கா, s மூலமா ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவர் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பெரிமீட்டர் ஸ்லோப் எல்லாத்துக்கும் தனித்தனியா ஃபார்முலா கொடுத்துட்டாரு. அது இல்லாம இன்னொரு ரிலேஷன் கொடுத்திருக்காரு. என்னன்னா v வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சில்ட் ஃபிராக்ஷன்லயும் ஹைட்ராலிக் மீன் டெப்த்தையும் வச்சு v = ரூட் 2/5 fr அப்படின்ற ஒரு வெலாசிட்டி ஃபார்முலா கொடுத்திருக்காரு. சில்ட் ஃபேக்டரியும் அந்த டைமென்ஷன் தெரிஞ்சு அது மூலமா ஹைட்ராலிக் மீன் டெப்த் கண்டுபிடிச்சு அது மூலமா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. அடுத்து ரிலேஷன் பிட்வீன் ஏரியா அண்ட் வெலாசிட்டி, அதை தான் நம்ம இந்த இதை டிரைவ் பண்ணி தான் v = qf² by 140 ஹோல் பவர் 1/6 கொண்டு வந்தோம். ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி, பெட் ஸ்லோப் அண்ட் ஹைட்ராலிக் மீன் டெப்த்துக்கு வந்து v = 10.8 r பவர் 2/3 s பவர் 1/3 அப்படின்ற ஒரு வெலாசிட்டி ஃபார்முலாவும் கொடுத்திருக்காரு. 3 வெலாசிட்டி, இது ஒன்னு இது ஒன்னு இது ஒன்னு, மூணையும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். Is Lacy's theory is applicable for alluvial canal? Yes, it is applicable to unlined alluvial canal. alluvial canalக்கு unlined இருக்க எல்லா canalக்குமே Lacy's theory சப்போர்ட் ஆகும். Mr. Lacy's theory say that horizontal eddy also has to be considered apart from vertical eddy. Vertical eddy இல்லாம horizontal eddyயும் அவர் வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காரு ரெண்டையும். Therefore, wetted perimeter and hydraulic mean depth both play major part of the mean depth. சரிங்களா, hydraulic mean depth both plays major part and both of them has to be considered. Mr. Lacy also suggest this silt concentration 500க்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. இதெல்லாம் முன்ன பார்த்த வர பாயிண்ட்ஸ் தான். Lacy also put forth that the canal bed will not be perfectly plain as it contains sand dunes. அந்த sand dunes அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பத்தி கடைசியா நம்ம பார்க்கும்போது புரியும். சரிங்களா, அது இல்லாம நம்ம இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் பார்க்கணும். கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரேஷியோ சஜஸ்ட் பை கெனடி CVR = m critical velocity ratio is converted in terms of the silt fraction which depend upon the average size of silt gives idea about the bed slope. S = அதாவது சில்ட் ஃபிராக்ஷன், அதை பத்திலாம் சில்ட் ஃபிராக்ஷன் அப்புறம் ஸ்லோப் இதெல்லாம் தனியா நம்ம பார்த்துட்டோம். அவரு கெனடிஸ் தியரில வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்ற ஒரே ஒரு இதுல சொல்லி இருந்திருப்பாரு. இதுல நம்ம தனித்தனியா எல்லாம் பார்த்துட்டோம்னு சொல்றாங்க. இன்கோஹரண்ட் அலுவியம், எ லூஸ் கிரானுலர் அலுவியம் எவ்வளவு டெபாசிட் ஆகுமோ அதே அளவு அதிவேக கெனால் டிஸ்சார்ஜில் அடித்து செல்லப்படும். அதாவது கொஹசிவ் ஃபோர்ஸ் இருக்காது, ஈஸியா டெபாசிட் ஆகும், ஈஸியா அடிச்சுட்டும் போயிடும். ஸ்கவுர்ட் ஈஸிலி அஸ் இட் இஸ் டெபாசிட்டட், எப்படி டெபாசிட் அதே அளவு ஸ்கவுர் ஆகும், அடிச்சு செல்லப்படும். If there is resistance from the sides and the variable
such as P, Y, S, I are equally free to get vary and finally they gets adjusted themselves according to the discharge grade. Then the channel is said to have achieved permanent stability canal, a true or final regime. அதாவது அதோட டெப்த்து ஸ்லோப்பு எல்லாம் தண்ணி போக போக அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே மாறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு டிசைன் பண்ணோம்னா நம்ம பண்ணுற டிசைன் வந்து அது கிட்டத்தட்ட அதுவாக எந்த ஷேப்புக்கு மாறுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா? அது எந்த ஷேப்பில் மாறுன்னு கீழே இருந்த காட்டுவோம். லேசிஸ் தியரி இஸ் வேலிட் ஃபார் சச் டைப் ஆஃப் ரெஜிம். த சேனல் நவ் ஹேஸ் எ டெண்டன்சி டு அசியூம் செமி எலிப்டிக்கல் செக்ஷன். சரிங்களா? லேசிஸ் தியரி இது இந்த மாதிரி இதுக்கு சூட்டபுளாக இருக்குது. செமி எலிப்டிக்கல் எலிப்ஸில் வந்து பாதியை மட்டும் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? ஷேப் அது எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். இஃப் த டிரான்ஸ்போர்ட்டட் சில்ட் இஸ் கோர்சர் தென் த செமி எலிப்டிக்கல் வில் பி ஃப்ளாட்டர் ஹேஸ் லார்ஜ் வித் செமி எலிப்டிக்கல். கோர்ஸ் கிரைண்டு சாயிலாக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப சைடை மட்டும் நல்லா அரிச்சு இந்த மாதிரி ரொம்ப வித்து அதிகமாக இருக்க மாதிரி மாறிடும். இஃப் த டிரான்ஸ்போர்ட்டட் சில்ட் இஸ் ஃபைன், ரொம்ப ஃபைன் சின்ன சைஸ் சாயிலாக இருந்தால் தென் த செக்ஷன் அட்டைன்ஸ் மோர் ஆர் லெஸ் நியர்லி செமி சர்க்குலர் ஷேப்புக்கு மாறிடும். அதாவது கோர்ஸ் கிரைண்ட் சாயில் வந்து சைடை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக மாற்றிடும். அதே ஃபைன் கிரைண்டு சாயிலாக இருந்ததுன்னா சாயிலெலாம் அது வந்து பாட்டமை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி இந்த மாதிரி கிட்டத்தட்ட சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துடும். அந்த ஷேப் வந்து அந்த மாதிரி தண்ணி ஓட மாறி நம்ம ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தோம்னாலும் நம்ம ட்ராபிசாய்டல் ஷேப்பில் தான் மேக்ஸிமம் டிசைன் பண்ணுவோம். லைன்டு கெனாலை அன்லைன்டு கெனால் வந்து நம்ம ரஃபாக தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேப் எப்படிலாம் மாற்றிக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது இன்னும் ஒரு சில பாயிண்ட் இருக்குது. அதை பார்த்தோம்னா நம்ம வந்து அன்லைன்டு கெனால் டிசைனை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். என்னன்னா அக்கார்டிங் டு சீல்ட் என்டைர்மெண்ட் ஃபார்முலா அப்படின்ற ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபார் த டிசைன் ஆஃப் கெனால் த மினிமம் சைஸ் ஆஃப் ஸ்டோன் தட் வில் ஜஸ்ட் ரிமைன் இன் ரெஸ்ட் இன் த கெனால் இஸ் கிவன் பை. அந்த கெனாலில் ரிமைன் ரொம்ப அதாவது எந்த சைஸ் சில்ட் வந்து அது தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகாது அந்த மினிமம் சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், டயா வந்து 11 RS அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெலாசிட்டியை பொறுத்து இல்லை, ஹைட்ராலிக் மீன் டெப்த்தை பொறுத்து ஸ்லோப்பை பொறுத்து தான் அமைது. 11 RS இதுக்கு வர வேல்யூ தான் டி டயா வந்து. இதில் வந்து டிங்கிறது சைஸ் ஸ்டோன் கிராவல் சைஸ், அடுத்த ஹைட்ராலிக் மீன் டெப்த், இது எஸ்னா பெட் ஸ்லோப். இதோட ஆன்சர் தான் அந்த சைஸ் இல்லைன்னா அதுக்கு மேலே சைஸ் இருக்க எந்த கல்லுமே தண்ணியில் அடிச்சுட்டு போவாது அப்படின்னு சொல்கிறாங்க. லேசிஸ் கவுர் டெப்த், சரி நம்ம இந்த மாதிரி எலிப்டிக்கலாவோ இல்லை சர்க்குலராகவோ மாறுதுன்னு சொல்லிட்டோம். அது எந்த அளவு டெப்த்து வந்து மாறும் அப்படின்னா அதுதான் நான் டயராமில் பார்த்துருக்கேன் பாருங்கள். நம்ம டிசைன் பண்ண சைஸ் வந்து இது, அது எந்த அளவு மாறும்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டமை தொடுற வரைக்கும் அதோட டெப்த்து வந்து மாறும் அப்படின்னு வந்து லேசிஸ் சொல்லியிருக்காரு. கன்சிடர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதே அளவு தான் மாறுது. அந்த டெப்த் என்னன்னா தண்ணியோட மட்டத்தில் வந்து எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்றத ஆர் ஸ்கவரிங் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படின்னா ஸ்கவர் டெப்த்துக்கான ஃபார்முலா வந்து ஆர் ஸ்கவர் லேசி வந்து 1.35 Q²/F ஹோல் பவர் 1/3. இதில் கியூங்கிறது நார்மல் டிஸ்சார்ஜ் கிடையாது. கியூங்கிறது டிஸ்சார்ஜ் பெர் மீட்டர் விட்த்து, அதாவது 1 மீட்டர் விட்த்துக்கு உள்ள டிஸ்சார்ஜோட அளவு வந்து சொல்லியிருக்காங்க பெர் மீட்டர். அதான் mQ/s டிஸ்சார்ஜ் பெர், அதுக்கு டிவைட் பை 1 மீட்டர் போடுறது வந்து டிஸ்சார்ஜ் பெர் மீட்டர் ஸ்மால் கியூ அப்படின்ற வேல்யூவில் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? இதில் வந்து இதுக்கு நம்ம டிசைன் பண்ணது இந்த சைஸு, இது கீழே இவ்வளோ தூரம் மண்ணை அரிச்சுக்கிட்டு அதோட சைஸை மாற்றிக்குது. அந்த டெப்த்தை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் லேசிஸ் தியரி மூலமாக. அதாவது Q அப்படிங்கிறது கேபிட்டல் Q டிவைட் பை LWW, அதாவது லீனியர் வாட்டர் வே. அப்படி இல்லைன்னா பிரெத்தை போட்டுக்கலாம். பிரெத்து நம்ம பொதுவாக புரிஞ்சுன்னா பிரெத் ஆஃப் த கெனால் 1 மீட்டர், அதாவது மொத்த வித்து இருக்கும். மொத்த விடத்தில் வந்து 10 m³ இருக்கு. 5 மீட்டர் விட்டு இருக்க கெனாலில் 10 m³ தண்ணி போகுதுன்னா நம்ம 1 மீட்டரில் 2 m³ போகுது. அந்த 2 m³ மட்டும் கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. LWW வந்து 4.75 √Q, அதாவது வெட்டட் பெரிமீட்டரோட ஃபார்முலா. சரிங்களா? நம்ம வந்து மேக்ஸிமம் பிரெத்தை தான் எடுத்துக்குவோம். ஏன்னா கோர்ஸ் 2 சைடாக இருக்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டாக மாறும். அப்படிங்கும்போது டெப்த் வந்து நெக்லெக்ட் பண்ணுற அளவு இருக்கும். அதனால தான் பிரெத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்லைன்டு கெனாலோட டிசைனை வந்து எப்படி நம்ம சம்முக்கு போடுறது அப்படின்ற ஒரு சாம்பிள் வந்து இதில் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. இதையும் அடுத்தது லைன்டு கெனால் எப்படி டிசைன் பண்ணுறது
அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.